என் கார் பிராண்ட் என்னன்னு தெரியுமா? என் கார் இன்ஜின் பவர் என்னன்னு தெரியுமா? என்னுடைய கார் கியர் பாக்ஸ் டைப் என்னன்னு தெரியுமா? 0 to 100 எவ்வளோ செகண்ட்ஸில் ரீச் ஆகணும்னு தெரியுமா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பேசுகிறதும் வெல் அண்ட் குட். இது எல்லாத்தோடைய அவுட்புட்டை ஆன் ரோட்டில் ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இந்த காரோட டயர்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த கார் டயர்ஸை ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அதை செக் பண்ணுறது இல்லை. இதனால நிறைய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் கூட நடந்திருக்கு. ஸோ எப்பயுமே உங்கள் காரோட டயர் ப்ரெஷரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இஃப் இன்கேஸ் உங்கள் காரோடைய டயர் ப்ரெஷர் அதிகமாக வைக்கும் பொழுது உங்கள் டயரோடைய சென்டர் பொசிஷன் வந்து தேய்மானம் ஆகும். இதை வந்து ஓவர் இன்ஃப்ளேஷன் டெக்னிக்கலா சொல்லுவோம். ஸோ உங்க டயர் ப்ரெஷரை கம்மியா வைக்கும் பொழுது டயரோடைய சைடு வால்ஸ் வந்து தேய்மானம் ஆகும். இதை வந்து அண்டர் இன்ஃப்ளேஷன் டெக்னிக்கலா சொல்லுவோம். ஸோ இப்படி அன்இவனா வியர் அண்ட் டியர் ஆகும் பொழுது உங்க காரோடைய சஸ்பென்ஷன் கூட வீக்காக வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய பேர் டயர் ஃபுல்லா ஓன் அவுட் ஆகியும் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல உங்களுக்கு பிரேக் ஷார்ப்னஸ் சுத்தமா இருக்காது. வெஹிக்கிளோட மைலேஜ் வந்து கண்டிப்பா டிராப் ஆகும், பெர்ஃபார்மன்ஸும் அடியாகும். அதனால எப்பயுமே டயரோட ப்ரெஷரை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கோங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் PSI கரெக்டாக வைங்க. செகண்ட், வீல் பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட்டை எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என் கார் நான் டிரைவே பண்ணல, என் டயரை நான் சேஞ்ச் பண்ணணுமான்ட்டு. கார் ரன் ஆகி தேறதோட நின்று டயர் டேமேஜ் ஆன ஸ்டோரிஸ் தான் அதிகம். ஸோ எப்பயுமே 3+ இயர்ஸ் ஆகும்போது உங்க காரோட டயர் கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ரிஜ்வின் ஆட்டோகால் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார் டயரை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.